ஆண்களுக்கு ஒரு 40, 45 வயதில் ஆண்மை குறைவு வர்றது ரொம்ப காமனாக பார்க்க முடியும். ஏராளமான காரணங்கள் இருக்குது. இந்தியா சர்க்கரை நோயினுடைய தலைநகரம். இந்தியாவில் தான் உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கும். 60% சர்க்கரை வியாதி நோயாளிகள் ஆண்கள் ஆண்மை குறைவுக்குள்ளே வந்துடுறாங்க. பிபி சாப்பிட்ற மருந்துகள், காக்கா வலிப்பு அதுக்கான மருந்துகள், மன அழுத்தம் அதுக்கு சாப்பிட்ற மருந்துகள், பல நோய்கள் அதற்கான மருந்துகளும் ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். மன அழுத்தம், பதட்டம், உங்கள் உறவுகளுக்குள்ள பிரச்சனை, சண்டைகள், சோஷியல் காரணம், ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை, ரெஸ்ட்லெஸ்னஸ், தொழிலில் நஷ்டம், இப்படி ஏராளமான காரணங்கள். மன ரீதியான காரணங்கள், உடல் ரீதியான காரணங்கள். உடல் ரீதியான காரணங்கள்னால் இரத்த குழாய்களில் பிரச்சனை, ஆணுறுப்பில் ஹார்மோன் பிரச்சனை, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்பில் பிரச்சனை, பைரோனி டிசீஸ் போல் ஆணுறுப்பில் பிரச்சனை, மெட்டபாலிக், இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது. இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, ஆண்மை குறைவு வருவது இந்த வயதில் ஹார்ட் அட்டாக் வர்றதுடைய முன்னோடியாக நம்ம கருதணும். ஏன்னா ஹார்ட்டும் ஆணுறுப்பு ட்வின்ஸ். முதல்ல ஆணுறுப்பு பாதிக்கப்படும், அடுத்து ஹார்ட் பாதிக்கும். அதனால ஆண்மை குறைவு வந்தவர்கள் ஒரு 2-3 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இதை சரி செய்யணும். ஆண்மை குறைவை சரி செய்து கொண்டு ஹார்ட் அட்டாக்கை தடுக்கணும். அதனால் உங்கள் கணவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முழுமையாக சரி பண்ணலாம்.